யார் இந்த பாலா? பாலா ஒரு அந்நி நாட்டு கைக்கூலி. பாலா எக்ஸ்போஸ். இந்த மாதிரி இந்த வீடியோ போட்டால் தான் மற்றவங்க பார்த்துட்டு இது மாதிரி உதவி செய்வாங்க. பாலா கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு மனசு கொடுக்குறாரு. சரி, ஓகே, உண்மை, நல்ல விஷயம். ஒரு வண்டி வாங்குறீங்க, வண்டியோட புக்கு செக் பண்ண மாட்டீங்களா? ஒரு நம்பர் பிளேட்டில் டீன்ற ஏதோ எழுத்து மாறி போச்சுன்னு ஒரு அசால்ட்டாக சொல்கிறீங்களே, அதுவே ஃபோர்ஜரி தான், தெரியுமா உங்களுக்கு? ஒரு நம்பர் பிளேட்டில் கரெக்டாக நீங்கள் நம்பர் இல்லைன்னா அது என்ன போலீஸ் கேஸ் போடுவோம். அவன் யார் காலில் விடணும், யார் மாலை போடணும், யார் சாவி கொடுக்கணும், இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணிவிட்டு அவர் வரப்போ பார்த்தீங்கன்னா பூ தூவுறது, ஊர் மக்களை கூடி நிற்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் விசாரிச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபேக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொடுத்துருந்தாரு, அது 1 2 தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதுவும் இப்போ வேலை செய்யலையா, அது உண்மையிலே அவங்ககிட்ட இருக்கா இல்லையா, இதெல்லாம் எனக்கு உண்மையிலே தெரியாது. நான் எங்கள் அம்மா பேரில் அன்னதானம் போடுறேன்னு போடுறாரு. அதுவும் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்குதுன்னா வரதுன்னா இது எடிட் பண்ணி அவன் தான் கொடுக்குறான்னு தெரியல. இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா? யார் இந்த பாலா? பாலா ஒரு அந்நி நாட்டு கைக்கூலி. பாலா எக்ஸ்போஸ். பாலாவை புறக்கணிக்கணும். பாலா ஒரு தில்லுமுள்ளுக்காரன். பாலா ஒரு மோசடி பேர் வழி. பாலா பார்த்தியா, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தா அது நம்பர் பிளேட் தப்பு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தாரு, டிவிஎஸ் 50 மாதிரி ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தாரு, அதுவும் ஃபேக்கு. பாலா ஒரு ஃபேக்கான ஆள் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஒரு 2 நாளாக பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இதுக்கு நான் முதல்லே சொல்லியிருந்தேன், பாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவராக தான் போகிறாரு. இப்போ உதவின்றது எப்படின்னா, நீங்கள் உண்மையாக ஆத்ம திருப்தியாக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்கன்னா அது ஒரு யதார்த்தமான ஒரு வீடியோவாக இருக்கணும், யதார்த்தமான ஒரு லைவ் வீடியோவாக இருக்கணும். நீங்கள் போகிறீங்க, ஒரு இடத்துல போய் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் சரி, ஓகே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. பாலா அவர்கள் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த வீடியோ போட்டால் தான் மற்றவங்க பார்த்துட்டு இது மாதிரி உதவி செய்வாங்க அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இப்போவும் மறுபடியும் திருப்பி அதே தான் சொல்கிறாரு அவர். நம்ம என்ன சொல்ல வரோன்னா, பாலா செய்வது நன்மை. பாலா உதற குணம் இருக்குது மனசுக்குள்ளே, அதுவும் உண்மை. பாலா கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு மனசு கொடுக்குறாரு. சரி, ஓகே, உண்மை, நல்ல விஷயம். ஆனால் ஏன் இந்த எடிட்டிங், கட்டிங், இந்த வீடியோ, இதுதான் நம்ம முதல் கேள்வியை நம்ம கேட்குறோம். இப்போ நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் இது மாதிரி நம்பர் பிளேட் ஆரம்பித்து ஆர்டிஓலலாம் செக் பண்ணி எல்லாம் ஒரு பேர் டேமேஜ் ஆகி நாடுதுன்னு வச்சுங்க. இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காரு, பாலா யார் கைக்கூலியா, பாலையா அந்நி நாட்டு உளவாளியா அப்படின்ற அளவுக்கு அவர் வீரமாக வசனம் பேசி போட்டிருக்காரு. யார் இந்த கேபிஒய் பாலா? பாலா எக்ஸ்போஸ்டு. பாலா ஒரு சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேமு, இவன் மாட்டோன்னு நினச்சா வாங்கடா அடிக்கலாம். நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஹெல்ப் பண்ணுறது ஒரு குற்றமா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் குற்றமே இல்லை தலைவா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் குற்றம் இல்லை. என்னென்னா, ஒரு ஓவர் டோஸாக போகிறப்போ தான் நீங்கள் மக்கள் மத்தியில் ஒரு ஏமாத்துற மாதிரி வரப்போ தான் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கெல்லாம் வரும். ஏங்க, இப்போ நான் திருப்பி பாலாவிட்டே கேட்குறேன், ஒரு வண்டி வாங்குறீங்க, வண்டியோட புக்கு செக் பண்ண மாட்டீங்களா? ஒரு நம்பர் பிளேட்டில் டீன்ற ஏதோ எழுத்து மாறி போச்சுன்னு ஒரு அசால்ட்டாக சொல்கிறீங்களே, அதுவே ஃபோர்ஜரி தான், தெரியுமா உங்களுக்கு? ஒரு நம்பர் பிளேட்டில் கரெக்டாக நீங்கள் நம்பர் இல்லைன்னா அது என்ன போலீஸ் கேஸ் போடுவோம். கண்டிப்பாக அதுவே தப்பான ஒரு விஷயம் தானே. நம்பர் பிளேட்டில் கரெக்டான அந்த வண்டி நம்பர் இருந்தால் தானே அது கரெக்டான நம்பரு. அந்த நம்பர் இல்லைனா அது ஃபேக்கான அட்ரஸ்ஸு, ஃபேக்கான வண்டி தானே. அப்போ எப்படி அது நீங்கள் இப்போ நியாயப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ மறந்துட்டாங்கன்னு போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறீங்க. அதனால தாங்க இவ்வளோ பிரச்சனையாக வருது. ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டுருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடாக. ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும். அது நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துடுச்சு, அது டி மட்டும்தான். அன்றைக்கி பண்ண பெயிண்டிங் ரீஒர்க்னால டிடின்னு எக்ஸஸாக ஒன்று ஆட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்குது மக்களுக்கு. அதில் எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க, எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க, எவ்வளோ உதவி பண்ணிச்சுங்கிறத பற்றி யாருமே பேசவே இல்லை. இந்த ஆம்புலன்ஸ் ஒரு நம்பர் பிளேட், ஒரு டி பிரச்சனை, சின்ன டி, அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ணுறாங்க. இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாகவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத ஊருக்கு தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளோ பேர் பொழைச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸில். அது இல்லாமல் எவ்வளோ பசங்க படிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாரும் நம்ம நல்ல பண்ணுற விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறதில்ல. ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை, அதை வச்சுக்கினியும் எக்ஸ்போஸ்டு முகத்திரை கிழிஞ்சது. அவங்க இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிற காரணம் அந்த வண்டி நம்பர் பிளேட் தானே. சரி, அதை விடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையிலே நான் பாலாஜிக்கு எதிரியோ, பாலா சம்பாரிச்சதை, கஷ்டப்பட்டதை
மற்ற ஏழைங்களுக்கு உதவப்படுறாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் அதே மாதிரி அந்நிய நாட்டு கைக்கூலி, அவர் அமெரிக்கா போயிட்டு வந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, பின்னாடி இந்த யாரோ இது பண்ண, அதெல்லாம் ஒரு இலவும் கிடையாது. அதெல்லாம் நான் சுத்தமாக நம்பிக்கையும் கிடையாது எனக்கு. அந்த மாதிரி பாலாவும் பண்ண மாட்டார். அது 100% ஃபேக். அது போய் எது பாலா வந்து வெளிநாட்டிலேருந்து காசு வாங்கிட்டாரு, அதுக்கப்புறம் அங்கேருந்து காசு பின்னாடி இருந்து யாரோ வந்து முடிச்சு தள்ளுறாங்க, தூக்குறாங்க, அதெல்லாம் ஃபேக்கு போய். ஆனால் இந்த விளம்பர போதைன்னு இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஆகணும், நம்மளை வந்து எல்லாம் பார்த்து கை தட்டணும், நம்மளை பார்த்து ஊரே பேசுன்ற ஒரு போதை இருக்குல்ல, அந்த போதை தான் இது மாதிரிலாம் பண்ண வைக்குது அவங்கள. இப்போ அதுக்கு முதல் உதாரணம் நம்ம முதல்ல வரோம் பார்த்தீங்களா, இதே லாகவா லாரன்ஸ் தான். முதல்ல என்ன ஆரம்பித்தார், எதில் ஆரம்பித்தார்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து நம்ம இந்த மாதிரி ஏழைப்பட்டவங்க, கை கால் இல்லாதவங்க, அவங்க கஷ்டப்படுறவங்களாம் ஹெல்ப் பண்ணுறதுன்னு தான் ஆரம்பித்தார். போக போக பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்தார். என் பொண்டாட்டி தாலியெல்லாம் வச்சு நான் கஷ்டப்பட்டு கொடுத்துருக்கேன்ட்டார் பாருங்க, அங்கே மாட்டினார். வரது பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா காரில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தாலியெல்லாம் வச்சு கொடுத்துருந்து ஒரு கதை விட்டார். அங்கே ப்ரெஸ் மீட்டில் பயங்கரமாக மாட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆள் இல்லாமல் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு இப்போ சமீபத்தில் படம் ரிலீஸ் ஆச்சு. எஸ்ஜே சூர்யா வச்சுட்டு ஒரு டிராக்டர் தரேன்னு சொல்லி ஒரு 4-5 டிராக்டர். அதை பார்த்தீங்கன்னா அது என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேக்குன்னு சொல்கிறது. எப்படின்னா, நீங்கள் அங்கேயே செட் பண்ணுறது எல்லாமே செட் பண்ணிவிட்டு, அவன் யார் காலில் விழணும், யார் மாலை போடணும், யார் சாவி கொடுக்கணும், இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணிவிட்டு அவர் வரப்போ பார்த்தீங்கன்னா பூ தூவுறது, ஊர் மக்களை கூடி நிற்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த டிராக்டர் எத்தனை பேர்கிட்ட உழைக்குது, எத்தனை பேர் விவசாய நிலத்துக்கு அது உழைக்குது, எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை ஏழைகளுக்கு அந்த டிராக்டர் உதவுது. இது ஏதாவது சொன்னாங்களா? அந்த நிமிஷத்தில் அந்த டைமில் ஒரு ஃபோட்டோ, அந்த டைமில் ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் அதுலேருந்து நேரில் பார்த்தோம். நான் விசாரிச்சதுலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபேக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொடுத்துருந்தாரு, அது 1-2 தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதுவும் இப்போ வேலை செய்யுதா வேலை செய்யலையா, அது உண்மையிலேயே அவங்ககிட்ட இருக்கா இல்லையா, இதெல்லாம் எனக்கு உண்மையிலே தெரியாது. இது யாராவது தயவு செஞ்சு போய் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க தலைவா. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, நான் அவங்க கூட இருந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, இல்லைங்க எல்லாமே செட்டப்புங்க, அவர் வரப்போ எல்லாம் செட் பண்ணி வைக்கணும், வந்தவுடனே இல்லைனா இதெல்லாம் நடக்கணும், காலில் விடணும் ஒருத்தன், கட்டி பிடிக்கணும் ஒருத்தன், மாலை போடணும் ஒருத்தன், சாவி வாங்குறது ஒருத்தன், இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சு இந்த ஊர் ஜனங்களை ஏமாற்றிருக்காரு. ஆனால் கொடுத்துருப்பார், ஏமாற்றணும்னு சொல்ல முடியாது, கொடுத்துருப்பார். எப்படி கொடுத்துருப்பாரு, 1 கொடுத்துட்டு 10 கணக்கு அனுப்புறது. இப்போ 10 டிராக்டர் கொடுத்தேன்னு அந்த 10 டிராக்டர் என்ன ஆகுது, 10 பேர் எத்தனை பேர் உழைக்கலாம். ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களா, நான் இன்னும் சோஷியல் மீடியாவில் பார்க்கல. இப்போது நீங்கள் பண்ணாதீங்க விளம்பரத்தை, கொடுத்தான்ல ஒருத்தன், நான் வாங்கினேன்ல, நான் பேசணும் இந்த மாதிரிப்பா எனக்கு லாகவா லாரன்ஸ் காசு கொடுத்தாரு, என்னை வந்து உதவி பண்ணார், எனக்கு லாகவா லாரன்ஸ் வந்து என் நிலத்தில் வந்து டிராக்டரு, நான் இந்த ஊருக்கே கொடுக்குறேன் அந்த டிராக்டரு, இந்த பாரு நேற்று இவர் நிலத்தில் டிராக்டர் ஓடி பாருங்கள் நாட்டு நட்டுருக்கோம், இந்த பாரு இவர் முந்தினேற்று யூஸ் பண்ணார், 3 மாதம் முன்னாடி அவர் யூஸ் பண்ணார், அதுக்கு 3 மாதம் அவர் யூஸ் பண்ணாருன்னு சொல்லி அந்த வாங்கினான் பாரு, கஷ்டப்பட்டு உழைச்சான் பாரு, அவன் சொல்கிறது தான் பப்ளிசிட்டி, அவன் சொல்கிறது தான் ஆத்ம திருப்தியே உண்மையான ஒரு விஷயம். இப்போ பாலாவே அப்படியே பாலாவுக்கு வரேன், இது யாருமே லாகவா லாரன்ஸுக்கு யாருமே சொல்லலை. வாங்கினவங்களாம் எங்கே போனான்னு தெரியாது, கொடுத்தவன் எங்கே போனான்னு தெரியாது, அது அன்றைக்கி பப்ளிசிட்டி மட்டும், அவர் பேர் மட்டும், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாது. இப்போ புதுசாக அவர் லாகவா லாரன்ஸ் என்ன பண்ணுறாரு, நான் வந்து எங்கள் அம்மா பேரில் அன்னதானம் போடுறேன்னு போடுறாரு. அதுவும் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்குதுன்னா வரதுன்னா, இது எடிட் பண்ணி அவன் தான் கொடுக்குறான்னு தெரியல. இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா சொல்லுங்கள். அது ஒரு பக்கம் போய்ட்டு விடுங்க. இப்போ பாலா எடுத்துங்க, பாலா நீங்கள் இது மாதிரி லைவாக போட்டீங்க, ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, வரீங்க போகிறீங்க கொடுக்குறீங்க, எதாச்சும் கட் பண்ணால் அது பரவாயில்ல, அதுக்கு பயங்கர பில்டப் பண்ணுறது, சாங் போடுறது, அப்படி இதுதான் வந்து பப்ளிசிட்டி பைத்தியன்றது. இந்த பப்ளிசிட்டி பைத்தியனால இப்போ 10 பேர் என்ன பண்ணுவோம், பாலாவை கான்டாக்ட் பண்ணுவான். பாலா இப்போ யார்கிட்டையும் காசு வாங்கலை, அது வாங்கலைன்னா அதெல்லாம் நம்ம வாயில் சொல்லலாம் தலைவா. அதுக்கப்புறம் அதுக்கு அசிங்கப்படுறாதீங்க. 4 பேர் நல்ல உள்ள நிறைய பேர் இருக்காங்க, பாவம் இவர் ஹெல்ப் பண்ணுறாரு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள் மூலியமாக கொடுத்தா கொஞ்சம் ரீச் ஆகுது, இப்போ மக்களுக்கு சேர்த்துமே உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வருவாங்க, கண்டிப்பாக வராமலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போது அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி ஒரு லைவ் இப்போ கொடுத்தாங்கல்ல, அவன் பேசியிருக்கணும். அப்போ அது கூட பார்த்திங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் ஏதோ பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணணும், அப்புறம் எஃப்சி பண்ணணுன்றாரு. எந்த காலத்து ஆம்புலன்ஸ்னே தெரில. அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த டிவிஎஸ் 50 ஓட்டுற அந்த பையன் ஒருத்தன் சொல்கிறான், இந்த 1 வண்டி 2 வண்டி அதுக்குள்ளே போயிட்டு முடிச்சிட்டாரு. அப்போ மீதியெல்லாம் என்ன, அது கொடுத்தாரு இது கொடுத்தாரு, அதெல்லாம் என்னாச்சு. நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் வாயே தரக்கூடாது, உங்கள் மேலே தப்பு இல்லைல்ல, நீங்கள் வந்து விளம்பரம் பைத்தியம் இல்லைல்ல. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொடுத்தீங்கல்ல அவங்க பேசணும். பாலாக்காக பாரு, பாலா கொடுத்தாருங்க, வீடியோ வந்ததெல்லாம் போய், அவர் பேசுறதெல்லாம் போய், அண்ணன் கஷ்டப்பட்டது அப்புறம் வண்டி நான் தான் ஓட்டுறேன், என் குடும்பமே இதை ஓட்டுரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் இதுவரையும் ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு போய்க்கிறேங்க. 100 பேர் லிஸ்ட்டு பாருங்கள். ஆம்புலன்ஸில் இதுவரையும் 100 பேர் ஃப்ரீயாக காசு வாங்காமல் நான் ஓட்டியிருக்கேன். ஓகே, பிரசவத்துக்கு இலவசம், இதை பாருங்கள் நான் ஓட்டியிருக்கேன். அப்படியே ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அவங்க யார் யார் பண்ண ஒரு நோட்டு புக் இருக்குல்ல, அதாவது எடுத்து போட்டுக்கலாம்ல. அதை விட்டுட்டு பாலாவே திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு படம் நடித்தேன்,
யோ நீ 9 படம் நடிகா உனக்கு எவன் கேட்க போகிறான்? ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை, அதை வச்சுக்கு நீ எக்ஸ்போஸ்டு முகத்திரை கிழிஞ்சது, அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கைக்கூலியா. ஐயா நான் தினக்கூலி, அது கூட பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவன் கட்டுறான், எப்படி இவனுக்கு உள்ள காசு? ஏங்க நான் ஈவென்ட் போறேன், நான் வந்து ஆங்கரிங் பண்றேன், நான் படம் நடிக்கிறேன், ஆட் ஷூட் பண்றேன், அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போறேன். இதுலயும் வந்து இவருக்கு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவா அந்த காலத்துல? என்கிட்ட ட்ரஸ்ட் கிடையாது, என்கிட்ட எந்த விதமான கிரவுண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்ற எதுவுமே கிடையாது. நான் சொந்தமா சம்பாதிக்கிறத மட்டும் தான், நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன். அதுல எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே, இவ்வளவு காசு வேணுமே? ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவானன் ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன். அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு இவ்வளவு காசு கிடைக்குது? ஏங்க இதே நான் வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டியிருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க. பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலா அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளோ பிரச்சனை வருது. இப்போ கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போறேன்னா, சரி ஓகே நேற்று இது முடிஞ்சிடும் நினைச்சேன். பட் இல்ல, இது வந்து முடிகிற மாதிரியே இல்லை. ஸோ அதனால தான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, நீ 9 படம் பண்ணு, நீ நிறைய சமூக சேவை செய். அதெல்லாம் அந்த விளம்பரமாக பைத்தியமாக பண்ணுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது. இதை பாட்டு நீ பாட்டு உண்மையாக நேர்மையாக நீ வந்து நேர்மையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தனா இந்த பிரச்சனைக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி யார் பேசலாம் அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு மக்கள் போயிட்டு போங்க. இப்போ எதுக்கு நீங்கள் ஒருத்தர் அவர் பேசுகிறேன்னா 1 மில்லியன் 2 மில்லியன் வியூவர்ஸ் ஏன் போகுது? ஓகேவா, அது உண்மையாக பேசுகிறாரு பாருங்க. அந்த அப்போ நம்பர் பிளேட்டில் தப்பு, அப்போ நீயே ஒத்துக்கிற, அங்கே தானே பொய் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 திருப்பி அதே வீடியோ 2 வீடியோ தான் போடுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் விட்டுடு பாலா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, KPY பாலா அவர்களே, தயவு செஞ்சு நீங்கள் யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணீங்களோ அவங்கள பேச சொல்லுங்கள். அவங்கள பேசுனாங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ். அப்போவே அந்த நிமிஷமாக அந்த வீடியோலாம் பஸ்மம் ஆகிடும், அதெல்லாம் ஃபேக் வீடியோவாகிடும். நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை பார்த்தீங்களா, அவர் பாலா கொடுத்தாரு, அவங்களாம் சந்தோஷமாக வச்சுருக்காங்க, சந்தோஷமாக யூஸ் பண்ணுறாங்கன்றது உண்மையாகிடும். அவ்வளோதான். அதை முடிக்கிறது விட்டுட்டு அவங்க ஒரு வீடியோ போட்டால் இவர் ஒரு வீடியோ போடுறது, அந்த மாதிரி கிடையாது. நான் அப்படி கிடையாது, ஒரு படம் தான் பண்ணேன், திருப்பி என்ன இப்படி கூத்துறியேன்பா. ஒரு நல்லது இருக்கிறப்போ ஒரு கெட்டது வரும். நீ கெட்டது சின்னதாக, இப்போ நீ நல்லது செய்கிறப்போ ஒரு சின்ன கெட்டது இருக்கிறப்போ சொல்லி தான் காட்டுவாங்க. அதை நீ இதெல்லாம் மீறி தான் வந்து ஜெயிச்சு காட்ட முடியும். ஓகேவா, நீ தானே கஷ்டப்பட்ட, நீ தானே காசு யார்கிட்டையும் வாங்கலை, நீ உண்மையாக தானே கொடுத்த, நேர்மையாக தானே கொடுத்த, அந்த நேர்மையான வழியில் அவங்கள பேச வை. அவ்வளோதான். அதுதான் வந்து பாலாக்கு நம்மளுடைய கோரிக்கை. மற்றபடி KPY பாலா நன்மையாக உண்மையாக 4 பேருக்கு நல்லது பண்ணுறதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் விருப்பம் அது, அதெல்லாம் நம்ம யாரும் எதுவும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் இந்த விளம்பரமாக பண்ணி இந்த அதுக்கு ஒரு ப்ரோமோ வீடியோ போடுறது, ஓகேவா, அது ஒரு சாங் போட்டு வீடியோ கட் பண்ணி எடிட் பண்ணிமா, அப்படியே ஏதோ அவங்களாம் பாவம், அந்த ஏதோ நீ கொடுக்குறத வந்து அவங்க ஏதோ பரிதாபத்துக்கு வாங்குற மாதிரி, நீயே வந்து ஒரு நேர்மையாக ஒரு ஹெல்ப் பண்ணுற, நீ ஒரு நியாயமான ஒரு உதவி செய்கிற, அதுக்கு எதுக்கு இந்த ப்ரோமோ அவங்கள போட்டு அசிங்கப்படுத்துறீங்க பாலா அவர்களே? அது தயவு செஞ்சு இதெல்லாம் இல்லாமல் பண்ணிங்கன்னா மவுத் டாக் அவங்க பேசணும், நீங்கள் பேசக்கூடாது. இந்த மாதிரி எனக்கு பாலா வந்து கொடுத்தாருங்க, அதுதான் எனக்கு சந்தோஷமாக வாழ்றேன், அவங்க பேசினா தான் அதுதான் உண்மையான ஒரு பாலா செய்கிற உதவிக்கு ஒரு நன்றி கடனாக இருக்கும். மற்றபடி பாலா இந்த மாதிரி விளம்பர பைத்தியமாக இருக்குது நமக்கே சுத்தமாக பிடிக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.